என்ன தான் நம்ம ஒரு பொருளை கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம நேரடியாக அதை மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்குங்க. அதை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன மரம்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த இலை பார்த்திங்கன்னா நம்ம அத்தி மர இலை மாதிரி இருக்கும். நீங்கள் அத்தி மரம் பார்த்துருப்பீங்க, அத்தி மரத்தில் சின்ன சின்ன காயாக இருக்கும். அந்த இலையும் இது அது மாதிரி இருக்கும். ஆனால் இலையிலேருந்து சின்ன வாசம், அதை வச்சு நம்ம அந்த மரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், பழத்தை பறிக்க சொன்னால் பறித்து தின்னுக்கிட்டு இருக்கிறான். அந்த கவரில் போட சொல்லி கொடுத்தா அவன் பாதியே வாயில் போட்டுட்டான். இங்கே பாருங்கள், பழத்தை பாருங்கள், எல்லாமே இது சீசன் டைம். அது என்ன பழம்னு பார்த்திங்கன்னா நாவல் பழம். இது இந்த மாதம் பார்த்திங்கன்னா சீசன் டைம். அதனால் ஃபுல்லாகவே பழம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச அண்ணனோட அதை மரத்துலேருந்து பறிச்சுட்ருக்கோம். அதுவும் அவங்கள்ட்ட திருடலை, அவனை கேட்டுட்டு தான் பறிச்சுட்ருக்குறோம். ஃபுல்லாகவே பாதி பழுத்தும் பாதி பழுக்காமல் இருக்குது. அது வந்து உதக்காய்ம்பாங்க. இங்கே பாருங்கள், இதில் பாதி பழம் பாதி காய் பாதி உதக்காய்ம்பாங்க. நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, இதை மேலேருந்து போய் பறித்தா தான் அதில் இருக்க பழத்தை மட்டும் பிடுங்க முடியும். நம்ம கீழேருந்து தட்டினாலோ இல்லை மரத்தாட்டினாலோ பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழம்லாம் கீழே விழுந்துடும். இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்து அதை செலக்ட் பண்ணி மட்டும்தான் பறிப்போம். ஏன்னா அப்போ தான் இப்போ நல்ல பழத்தை மட்டும் பறிக்க முடியும். ஏன்னா நல்ல பழம் இல்லாதெல்லாம் இன்னும் 2-3 நாளில் பழுத்துரும். மறுபடியும் அதை நம்ம பறித்து சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ நம்ம மரத்துலேருந்து ஆட்டி விட்டோம்னு பார்த்துங்களேன், பழம் மட்டும் உதிராது, நல்ல பழுத்த பழமும் உதிரும். அது போக பார்த்திங்கன்னா நல்ல உதக்காயாக இருக்கிறது, காயாக இருக்கிறதெல்லாம் உதிர ஆரம்பித்தோம். ஏன்னா அது நமக்கு வேஸ்ட்டு தானே. நமக்கு தேவை நல்ல பழம் தான். எல்லாமே நமக்கு தேவையானது மட்டும்தான் பறிக்கணும்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி போயிருக்கோம். மரத்து மேலே நமக்கு எவ்வளோ தூரம் எட்டுமோ அவ்வளோ தூரம் இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டோம். அதுவும் நல்ல பழம் மட்டும்தான். இந்த மேலே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் கீழேருந்து பார்க்கும்போது கம்மியாக தான் பழம் இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன கவரை கொண்டு வந்துட்டோம். சின்ன கவரை கொண்டு வந்தெல்லாம் இங்கே பாருங்கள், இப்போவே நிறைஞ்சிரு, 2 கவருமே நிறைஞ்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணிட்டோம், கீழே இருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பெரிய கவர் எடுத்து வந்து அதில் போட்டுட்டு மறுபடியும் பறிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு தான் இறங்குன்னு சொல்லி ஒத்த காலை வர நிற்கிறேன். அதை கொண்டு போய் கீழே கொடுக்க சொல்லிச்சு. ஏன்னா பழம் அதில் கவர் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா கிழிஞ்சிடக்கூடாது, அதில்ட்ட மேலேருந்து கொட்டிடக்கூடாது. ஏன்னா கஷ்டப்பட்டு பறித்த பழம் எப்படியும் கொட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு பெரிய கவர் வாங்கியாச்சு. இங்கே பழத்தை பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம கடையில் வாங்குறது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க, எத்தனை நாள் ஆச்சு, எங்கேருந்து பறித்தாங்க, எப்படி பறித்தாங்க, கீழே விழுந்துச்சா, அதில் மண் இருக்கா, எதுவுமே தெரியாது. இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ சுத்தமாக இங்கே பாருங்கள். ஏன்னா மழை வேறு பெஞ்சிருக்கனால அவ்வளோ இதாக இருக்கும். சின்ன பூச்சி கூட இல்லை. ஏன்னா மழை பெய்யாததுலாம் பூச்சி அதுன்னு வந்து நிற்கும், எறும்பு அதுன்னு நிற்கும். ஆனால் இப்போ மழை பெஞ்சதுனால எதுவுமே இல்லை, சின்ன பூச்சி கூட. அவ்வளோ இங்கே பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது அந்த பழத்தை பாருங்கள். ஒரு வழியாக ஒரு 2 கவருக்கு மேலே பறிச்சுட்டு எட்டு வந்துட்டு வீட்டில் வச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா, இதை வெறும் பழத்தை மட்டும் அது ஒரு மாதிரியே தொண்டையில் கரகரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது என்ன நல்ல பழமாக இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் கொஞ்சம் நல்லா ஒரு உதக்காயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தொண்டையில் கரகரன்னு இருக்குன்னு சொல்லலாம். என்ன பண்ணுவோம்னா, உப்பு இதோட நம்ம மிளகாத்தூள் போடுவோம். அது நம்ம மிளகாத்தூள் எனக்கு பிடிக்காதனால என்ன பண்ணிட்டோம்னா வெறும் உப்பை மட்டும் போட்டுக்கலாம். அது ஒரு சில பேருக்கு மிளகாத்தூள் பிடிக்கும், மிளகாத்தூள் பிடிக்கிறவங்க 2 மிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு மிளகாத்தூள் பிடிக்காதனால வெறும் உப்பை மட்டும் போட்டுருக்கோம். வெறும் உப்பு, கல் உப்பு என்ன பண்ணுறேன்னா, வெறும் கல் உப்பை போட்டால் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணோன்னா சின்ன கரண்டி வச்சு நச்சு அதை மாவாக ஆக்கியாச்சு. ஏன்னா பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டோம்னா அதில் உள்ளே போட்டு இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஏன்னா பழம் பிடுங்கி ரொம்ப ஆனால் இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்கள். அதுவும் கலரை பாருங்கள், எவ்வளோ நல்ல பிளாக் கலரில் இருக்குது. அந்த ரைட்டாக ரெட் கலர் இருக்கலாம், உதக்காய் நல்ல கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் நல்ல பழம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் பார்த்து பறிச்சது. இதை எடுத்து என்ன பண்ணோன்னா, தண்ணியில் ஆல்ரெடி அலசி வச்சுட்டோம். ஏன்னா நீங்கள் அலசாமல் சாப்பிடக்கூடாது, எப்படி பறித்தாலும் அதை அலசி தான் சாப்பிட்ணும். நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, நம்ம நேராக பறித்தாலும் சரி. ஏன்னா சின்ன பூச்சி அந்த மாதிரி இது பண்ணியிருக்கும், எச்சில் பட்டிருக்கும், ஒரு சில இதில் இருக்கும், சின்ன பூச்சி மேலே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் அலசி தான் சாப்பிட்ணும். இதை நாங்கள் ஆல்ரெடி அலசி வச்சுட்டோம். அலசி வச்சதுனால நம்ம இப்போ அலசாமல் சாப்பிட்றோம். இது என்ன பண்ணுறோம்னா, இது நமக்கு ஏன்னா இவ்வளோ பழத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. நம்ம இப்போதைக்கு நம்ம கொஞ்சமெல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். அதனால தான் அதில் இருக்கிறது செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். நல்ல பழத்தை மட்டும் எடுத்து நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த பாருங்க, அந்த உப்பு போட்டிருக்க பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் போட்டு ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க, ஆனால் ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அது சாப்பிட பிடிக்காது மிளகாத்தூள் போடுறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் உப்பு மட்டும் போடுறேன். நான் ஒரு சிலர் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த பழமாக எடுத்து சாப்பிட்டா தான் நல்லா வெதும்பி இருக்கும்பாங்க, நல்லா பழுத்து இருக்கும், சதன்னு இருக்கும். அந்த மாதிரி பழுத்த பழம் சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுன்னா வெறும் உதக்காயை மட்டும் எடுப்பாங்க. பழம் நிறைய பேர் பழம் சாப்பிட மாட்டாங்க. அந்த உதக்காயை மட்டும் எடுத்து உப்பு அதோட இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க.
அது மாதிரி சாப்பிட்றது அந்த மாதிரி பிடிக்கும். இது மறுபடியும் நம்ம போட்டாச்சு, இந்த பழத்தை நல்ல பழத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி 2-3 டைம் மிக்ஸ் பண்ணல என்ன ஆகுனா அந்த கல் உப்பில் நம்ம இதோடு அந்த பழத்தோடு சேர்ந்துடும். சேரும்போது என்னென்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம கல் உப்பை நல்லா நொறுக்கி பவுட்ராக நொறுக்கி அதை தூள் உப்பு மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா ஒரு சில பேர் தூள் உப்பும் போடலாம், ஆனால் நமக்கு கல் உப்பு தான் எனக்கு ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கல் உப்பு போட்டோம். நல்லா போட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கல் உப்பு நல்லா அது அந்த பழத்தோட மிக்ஸ் ஆகிற தண்டி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பழத்தோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நல்லா அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உப்பாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வேறு லெவலுங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. நம்ம பறித்தது நம்மளே சாப்பிடும்போது எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். உப்பு நம்ம எவ்வளோ உப்பு போட்டோம் அதில் பாருங்கள், உப்பு ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அது ஃபுல்லாகவே உப்பு ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிரும். ஒரு வழியாக சாப்பிட்டு பிடிச்சாங்க, கை ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள் பிளட்டு மாதிரி ரத்தம் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு வழி இருக்குது ஃபுல்லாக சாப்பிடணும். இப்போதைக்கு சாப்பிட்டு நினச்சி இன்னும் மீதி இருக்குது, இன்னும் பேரை சாப்பிடுவோம். இந்த பழம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ யாரெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில்.